ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 38 வயது பெண் மருத்துவர் ரோகிணி. இவரின் குடும்பத்தினர் ஹைதராபாத்தில் தங்கி வந்த நிலையில் ரோகிணி மட்டும் கடந்த 8 ஆண்டுகளாக பத்மராவ் நகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கி வேலை பார்த்து வந்துள்ளார். கடந்த சனிக்கிழமையன்று காலையில் ரோகிணியின் வீட்டிற்கு பணிப்பெண் வேலைக்காக சென்றபோது ரோகிணியின் அறை பூட்டியிருந்துள்ளது. நீண்ட நேரமாக கதவை தட்டியும் ரோகிணி திறக்காததால் சந்தேகமடைந்த பணிப்பெண் ரோகிணியின் பெற்றோருக்கு போன் மூலம் தகவல் தெரிவித்துள்ளார். பின்னர் சிறிது நேரத்திலேயே அங்கு சென்ற ரோகிணியின் குடும்பத்தினர் உள்பக்கமாக தாழ்பால் போடப்பட்டிருப்பதை அறிந்து கதவை உடைத்துக் கொண்டு அறையின் உள்ளே சென்றுள்ளனர். அங்கு ரோகிணி சடலமாக கிடந்துள்ளார். இதனை பார்த்த ரோகிணியின் குடும்பத்தினர் கதறி துடித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சில்கல்குடா போலீசார் ரோகிணியின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் வெள்ளிக்கிழமையன்று ரோகிணி அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைகள் உட்கொண்டோ அல்லது ஊசி போட்டுக்கொண்டோ உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம் என தகவல் வெளியானது. மருத்துவ பரிசோதனைகள் முடிந்தவுடன் மருத்துவர் ரோகிணியின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியான பின்னரே அவரது மரணத்திற்கான சரியான காரணம் தெரியவரும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ரோகிணியின் வீட்டை போலீசார் சோதனை செய்தபோது இறப்பதற்கு முன்பு ரோகிணி எழுதிய கடிதம் ஒன்று சிக்கியதாக கூறப்படுகிறது. அந்த கடிதத்தில் அமெரிக்காவிற்கான விசா நிராகரிக்கப்பட்டதால் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் தன்னை தவிர தன் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் நல்ல நிலையில் இருப்பதாகவும் ரோகிணி குறிப்பிட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பேசிய ரோகிணியின் தாயார் லட்சுமி, என் மகள் 2005 முதல் 2010 ஆண்டு வரை கிர்கிஸ்தானில் படித்து மருத்துவ பட்டம் பெற்றவர். அவர் ஒரு சிறந்த மாணவி. மருத்துவம் மீதான காதல் காரணமாக ரோகிணி திருமணம் கூட செய்து கொள்ளவில்லை. ரோகிணிக்கு அமெரிக்காவில் தங்கி மருத்துவம் பார்க்க வேண்டும் என்பது பல நாள் கனவு. நான் கூட அவளிடம் சொன்னேன், நீ இந்தியாவிலேயே மருத்துவம் பார்க்க வேண்டியதுதானே? அதற்கு அம்மா, அமெரிக்காவில் மருத்துவம் பார்த்தால்தான் அதிக பணம் சம்பாதிக்கலாம். அது மட்டுமில்லாமல் தினசரி பார்க்க வேண்டிய நோயாளிகளும் குறைவு என்பதால் மன அழுத்தம் இருக்காது என ரோகிணி சொன்னதாக அவரது தாயார் தெரிவித்தார். போலீசாரின் விசாரணையில் நூலகங்கள் அருகில் இருந்ததால் ரோகிணி அந்த பகுதியை தேர்வு செய்து தங்கி வந்ததும் அமெரிக்க விசாவிற்கு பல மாதங்களாக காத்திருந்த ரோகிணி அவரது விசா சில காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டதால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்றதிலிருந்து அமெரிக்க விசாவிற்கான கட்டுப்பாடுகள் பல மடங்கு அதிகரித்துவிட்ட நிலையில் அமெரிக்கா விசா கிடைக்காததால் மன உளைச்சலில் பெண் மருத்துவர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.